இது வரைக்கும் பார்த்ததில்ல, பேசினதில்ல. ஆனா பேராவது தெரியுமா இல்ல அது கூட? சம்பூர்ணா. அவ பேரு சம்பூர்ணா. பொம்மி, இங்க பாரு, இந்த நகை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ வெளியவே அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, தபால் வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல, இந்த மாலை ரொம்ப அழகா இருக்கு இல்ல? இந்த கல்லெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தபால் மாமா கிட்ட இருந்து தான் கேட்கணும். தபால்காரரை விடு. இந்த மாலை உனக்கு பிடிச்சிருக்கா? ரசகுல்லா தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஏய், நான் இந்த மாலைய பத்தி கேக்குறேன்டி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏன் வச்சுக்கோ. ஐயோ மாலை. என்னது? மாலை என்ன மாலை? இவங்க நட்புக்கு முன்னாடி மாலை ஈடாகுமா? இங்க பாரு, வெற்றி தோல்வி எல்லாம் முக்கியம் இல்ல. முயற்சி பண்ணியாவது நம்ம பார்க்கலாம்ல. நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒருத்தரை, சந்திக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? உங்க முன்னாடி இவ்ளோ அழகா ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா நீங்க இன்னொருத்தரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா? நீங்க மனசை திறந்து பேசுங்க. நம்ம நாட்டுல இப்படிலாம் நடக்கிறத பார்த்து நான் மனசை திறந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கௌதமி. ஓஹோ, இதெல்லாம் நீங்க முதல் தடவை கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன லண்டன்லயா பிறந்தீங்க? இல்லப்பா, இங்க தான் நான் பிறந்தேன். ஆனா நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். 10 வயசுலயே நான் லண்டனுக்கு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு உலகம் இருக்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஜாதி, குலம், ஆண் பெண்ணு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான், சமம் தான். இனி அந்த சம்பூர்ணாவது அவளுடைய விருப்பப்படி தான் இந்த கல்யாணத்தை பண்றாளான்னு கேட்டாதான் தெரியும். எதுக்கு சிரிக்கிற? நான் இப்ப ஜோக்கா சொன்னேன். அப்புறம் ஜோக் இல்லாம, இது இந்தியா. இங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, பொண்ணுங்க ஒரே பதில மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆமா. அப்படின்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை உனக்காக பாத்துட்டு வந்து சொன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம் தெரிவிப்பியா? ஆமா, சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்சா எனக்கும் தான் பிடிக்கும். இந்த மாலை ரொம்ப கனமா இருக்கே. இத போட்டுட்டு நடந்த நான் அப்படியே கீழே விழ வேண்டியதுதான். இவகிட்ட இருந்து இத சாக்கா வச்சு மாலைய வாங்கிட வேண்டியதுதான். இங்க பாரு சம்பூர்ணா, அவதான் கனமான மாலை வேண்டான்னு சொல்றாள். அவகிட்ட இருந்து வாங்கிட. இவளுக்கு கனம் இல்லாத மாலையா காட்டுங்க. இது எப்படி இருக்குன்னு பாரு. அக்கா, என்ன? கொஞ்ச நேரம் அத்தை என்ன தேடாம பாத்துக்கிறீங்களா? பக்கத்துல இருக்க தபால் நிலையம் போயிட்டு வரேன். திட்டு வாங்க போறியா? என்னக்கா பேசுறீங்க? நான் தபால் வாங்க போறேன். என் அனுமதி இல்லாம நீ தபால் நிலையத்துக்கு போனா கண்டிப்பா திட்டு தான் வாங்குவ. சரி, நீ இப்ப எதுக்கு தபால் நிலையத்துக்கு போனோம்? என் கடிதாசிக்கு பதில் கடிதாசி வந்திருக்கான்னு என்ன பாக்கணும். கடிதாசி? அக்கா, முதல்ல பதில் வரட்டும், அப்புறம் அத பத்தி சொல்றேன். எனக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா நீங்க? இங்க பாருங்கக்கா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம திட்டு அடி எல்லாம் வாங்குவோம். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஆனா சீக்கிரமா வந்துடணும், சரியா? நமக்கு கல்யாணம், அதனால இப்படி தெருவுல கண்டபடி சுத்தக்கூடாது, சரியா? போ. எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க? வேற ஏதாவது ஒண்ணு காட்டுறீங்களா? நல்லா கல்லு வச்சதா காட்டுங்க. தபால்கார மாமா, தபால்கார மாமா, சொல்லுமா. நான் ஒரு கடிதாசி கொடுத்தனே, அது கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? அதுக்குள்ளேயே மறந்து போயிட்டீங்க? ஒரு நிமிஷம். இந்த கடிதாசி போய் சேர வேண்டியது என் உயிரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாமா, சரியா? இது என்னோட கடிதாசி இல்ல, இது என்னோட கல்யாண மோதிரம்னு நினைச்சுக்கோங்க. ஓ, நீயா? அந்த கடுதாசியா? அத நான் எப்பவோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனே. சேர்த்துட்டீங்களா? அப்ப அதுக்கான பதில் கடிதாசி எங்க சீக்கிரம் கொடுங்க. அதோட பதில் கடிதம் என்கிட்ட போய் எப்படிமா இருக்கும்? என்னோட வேலை என்னன்னா, நீ கொடுத்த கடிதாசிய தபால் நிலைய கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அந்த ஊர்ல இருக்கிற தபால்காரர் தான் நீ யாருக்கு அனுப்புனியோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. எனது வேற தபால்காரரா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பதில் கடிதாசி வராதா? அனிருத் சார், உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு கடிதாசி வந்திருக்கு சார். கடிதமா? இது இல்ல, இந்தாங்க. கௌதமி, கௌதமி, ஹே, நீ என்ன பண்ற? லெட்டர் கொடு. கௌதமி, அது எனக்கு வந்த லெட்டர். அப்போ நான் யாரு? நான் நில்லு. பாக்குறேன். உங்களுக்கு யாரு அவ்வளவு அவசரமா லெட்டர் அனுப்பி என்ன விளையாடிட்டு இருக்க நீ? அத கொடு. யாருன்னு பாக்குறேன். எலிசபெத், மேரி. கௌதமி,
கௌதமி. கிறிஸ்டினா இவ்ளோ பொண்ணுங்களா? இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பொம்மி எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இங்க எங்கேயாவது இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாளா என்ன? அம்மா நீங்க இங்க இருங்க, அவ எங்க இருக்கா நான் போய் நீ பார்த்துட்டு வரேன். இங்கேயே இரு. அந்த குறும்புக்கார பொம்மி என்னதான் பண்றான்னு நானும் போய் பார்த்துட்டு வரேன். பதில் கடுதாசி வரலன்னா ஏன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அது இருக்கட்டுமா, அந்த கடுதாசில அப்படி என்ன கேட்டிருக்க? ஏன்னா பதில் வரலன்னா அந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்கியே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற வருங்கால கணவருக்கு 2 நிபந்தனைன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? என்னோட கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சாதான் என் கல்யாணமே நடக்கும். இந்த வயசுலயே நீ கல்யாணம் பண்றதுக்கு நிபந்தனை எல்லாம் போடுறியா? இல்லையா பின்ன? கல்யாணம் எப்ப வேணா கிடைக்கும், ஆனா அம்மா கிடைக்குமா? தபால்கார மாமா, நீங்க சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. என்னை கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல விட்டுருங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அக்காவையும் அத்தையையும் ஏமாத்திட்டு உங்களை பார்க்க இங்க வந்தேன். சரி சரி. கௌதமி குடு. இத பாருங்க, இத பிடிங்க. அது யாரோடைய கடிதனாவது சொல்லேன். இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் பொண்ணோட கடிதம் இது. முட்டாளா? காட்டு. இருங்க கௌதமி இருங்க, குடு. காட்டு. என்னோட வருங்கால கணவருக்கு. உனக்கான பதில இந்த முட்டாள் மாமி சொல்றேன். உன் புகுந்த வீட்டுக்கு கடிதாசி எழுதுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது சரி, நீ முதல்ல எப்படி எழுதி அனுப்புன? உனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. இங்க பாரு பொம்மி, இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா உன் கைய கால முறிச்சிருவேன். ஒரு சடங்குக்காக ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரணுமா? எங்க அம்மாவுக்கு என்ன தவிர யாருமே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி என் அப்பா எங்களை விட்டுட்டு வானத்துல வசிக்க போயிட்டாரு. எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு என்னால புகுந்த வீட்டுக்கு வர முடியாது. என்னுடைய 2 நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். தங்களின் இல்ல, என்னது அம்மாவின் பேர் அழிஞ்சிடுச்சு. தவறுதலா இந்த லெட்டர் என் கையில கிடைச்சிருக்கு. அதுவும் நல்லதா போச்சு. இந்த கடிதம் மட்டும் அவ கட்டிக்க போறவன் கையில கிடைச்சிருந்தா இந்நேரம் கல்யாணமே நின்னு இருக்கும். நீ ஏன் அப்படி சொல்ற கௌதமி? நீங்க படிக்கலையா? அவ கல்யாணம் பண்ண நிபந்தனை போட்டிருக்கா. அவளை கட்டிக்க போறவ மட்டும் இந்த கடிதத்தை படிச்சிருந்தா என்ன நினைச்சிருப்பா? இவ பைத்தியம், திமிரு பிடிச்சவன்னு. துணிச்சல்காரி, தைரியமானவ, அவ புதுமையா சுதந்திரமா சிந்திக்கிற பொண்ணுன்னு கூட நினைக்கலாம் கௌதமி. இது கொஞ்சம் அதிகமா தெரியல? கொஞ்சமா? பழமைவாதத்திலையும் பெண்ணடிமையிலையும் மூழ்கி போயிருக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி நிபந்தனை வைக்கிறது கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப துணிச்சலான விஷயம். இந்த பொண்ணு கலக்குறால. இங்க பொண்ணுங்களோட சம்மதத்தையே கேட்க மாட்டாங்கன்னு நீ சொன்னல, ஆனா இவ சம்மதிக்கணும்னு சொல்றா பாத்தியா? அவ ஏதோ பைத்தியம். கௌதமி, இருட்டுல எல்லாருக்கும் வழி காட்டுறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு பொறி போதும். இப்படி மூடத்தனத்துல மூழ்கி இருக்கிற ஆளுங்களுக்கு நடுவுல நம்பிக்கையை உயிர் போட வச்சுக்க இந்த ஒரே ஒரு பைத்தியம் போதும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணேன். ஆனா இவ என்னடானா கடிதாசி அனுப்பி காரியத்தை கெடுத்துட்டா. இன்னைக்கு சாயந்தரம் கூட சடங்கு இருக்கு. ஆனா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வருவாங்களே இல்லையோ யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சடங்குக்கு வராம இருந்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணமும் ஆகாது, அம்மா விட்டுட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. எப்படி பைத்தியம் மாதிரி பல்ல காட்டுற பாரு உன்ன. என் வாய் அப்படி அழுத்தி பிடிச்சு திறந்து வச்சிருந்தா அப்படிதான் பல்ல விடிய தெரியும். ஐயோ கடவுளே, வாய் இருக்க வாயி. உன் கல்யாணத்தை மட்டும் இல்ல, சம்பூர்ணா கல்யாணத்தையும் நிறுத்திடுவ போல இருக்கே. திடீர்னு நாங்க சம்பூர்ணா சீருக்கு என்ன பண்ணுவோம்? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தான் கடுதாசி போட்டேன்.
அவர் கோவப்பட்டார்னா நிக்க போறது ஏன் கல்யாணம் தான். சம்பூர்ணாக்கு கல்யாணம் ஒன்னும் நின்னு போகாது. எனக்கும் சம்பூர்ணாக்கு கல்யாணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? இவளை கட்டிக்க போறவனுக்கு கண்டிப்பா இந்த லெட்டர் அனுப்பி வைக்க. இதோட கவர் எங்கன்னு தெரியலையே. இதோட கவரை நீ பாத்தியா கௌதமி? அப்ப அந்த பொண்ணு என்னை விட திறமையானவன் சொல்ல வரீங்களா? இது என்ன கேள்வி கௌதமி? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்வார் தெரியுமா? என்ன மாதிரி அன்பான திறமையான பொண்ணு இந்த ஊர்ல யாரும் இல்லைன்னு சொல்வாரு. நான் பியானோ வாசிப்பேன், டென்னிஸ்ல உன்னை தோக்கடிச்சேன், ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும் இல்ல இளங்கோவடிகளா இருக்கட்டும், யாரை பத்தி வேணாலும் மணிக்கணக்கா பேசுவேன். சரி இப்ப சொல்லு, யார் ரொம்ப திறமையானவங்க, நானா இல்ல அந்த லெட்டர் போட்ட பொண்ணா? கௌதமி, உனக்கு யாரும் நிகர் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, இவ உண்மையாவே வேற மாதிரி. இவ எல்லா விஷயத்திலயும் உன்னை விட கீழே இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறதுல இவ உன்னை விட ரொம்ப முன்னாடி இருக்கா கௌதமி. இந்த விஷயம் எல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நீயே இவ்வளவு கட்டிக்க போற புருஷனா இருந்தா இப்படி நிபந்தனை போடுற ஒரு பொண்ணை நீ கட்டிப்பியா? அப்படின்னா நானும் அந்த பொண்ணுக்கு நிபந்தனை போடுவேன். நிபந்தனை இதுதான்: அவ கட்டிக்க போற புருஷனோ புகுந்த வீடோ இல்ல இந்த சமுதாயமோ யாரா இருந்தாலும் அவ அவளோட உரிமையை கேட்டு வாங்கணும். என்னுடைய நிபந்தனையை அவ ஏத்துக்கிட்டா நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கையான கணவனா இருப்பேன். அவ இப்படியே சமுதாயத்துக்கு நிபந்தனைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். வாதத்தால புது வழியை அவ உருவாக்கணும். ஓ, என்னை விட அந்த பொண்ணு பெருசா தெரியறாளா? இப்போ நான் என்ன பண்ற பாரு. கௌதமி, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா சரியான ஒரு வாழ்க்கை துணை அமையணும். ஆனா முகவரி இல்லாம இந்த கடிதத்தை கட்டிக்க போறவங்க கிட்ட எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது? அந்த பொண்ணோட முகவரி இந்த கடிதத்துல இருக்கு. கட்டிக்க போறவன் பதில் போடுறானோ இல்லையோ, ஆனா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பதில் கிடைச்சே தீரும். அண்ணி, சம்பூர்ணாக்கான சீரெல்லாம் நீங்க தயார் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ சீருக்கு என்ன பண்றதுன்னு திடீர்னு ஏன் கேக்குறீங்க? அது சீரெல்லாம் எப்போவோ தயார் பண்ணியாச்சு. ஏன் தங்கச்சி, உனக்கு தெரியாதா? இவ ஒரு பைத்தியக்காரி. நல்ல காரியம் நடக்கும்போது இப்படிதான் ஏதாவது அவசகுணமா பேசுவா. உனக்கு உன் அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா என்னம்மா? நான் போய் என் பொம்மிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவேனா என்ன? அண்ணா, இல்லண்ணே, நீதான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க. நீங்களாம் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்போ வீணா எதையும் யோசிக்காத. அப்போ அந்த ஆண்டவன் கிட்ட ஒன்று மட்டும் வேண்டிக்கோ. பொம்மிக்கு சடங்கு செய்ய இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே வரணும்னு வேண்டிக்கோ. இவ அனுப்புன கடிதாசியை ஏதோ விளையாட்டுத்தனமா அனுப்பியிருக்கான்னு நினைச்சு அவங்க மன்னிக்கணும். சரியான நேரத்தில் வட்டி வரலனா அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. ஜமீன்தாரு சொத்தை பிடிங்கிட்டாருன்னு என்ன குறை சொல்லக்கூடாது. Yes, Mr. Commissioner. Anirudh, it's extremely sorry. இங்க இருக்க சிச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்க அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்பா, 5 நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறீங்களா ப்ளீஸ்? பெரியப்பா, நீங்களும் கொஞ்சம் நில்லுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். தம்பி, அனிருத் அவ செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ மன்னிப்பு கேட்டான்னா உடனே மன்னிச்சிரு. நேற்று பார்ட்டியில் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீங்க வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டாகணும். ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு
அது தப்பா தெரிஞ்சது. ஆனா எனக்கு அப்படி படல. நீங்க தான் ஜாதியை முக்கியமா நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கல. சமுதாயம், அந்தஸ்து, சம்பிரதாயம், பழக்க வழக்கம் இதெல்லாம் பெருசா நீங்க தான் நினைக்கிறீங்க. இதை எதையுமே நான் பெருசா நினைக்கலப்பா. நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். இந்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அப்புறம் தீண்டாமை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஏழைங்களும் பணக்காரங்களும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரே எண்ணத்தோட புது நாட்டை உருவாக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்கணும். பெண்கள் ஆண்களோட கால்களுக்கான செருப்பு இல்ல. இதுக்கு மேல அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு வேணா நான் மட்டும் இப்படி யோசிக்கலாம், ஆனா நாளைக்கு இந்த நாடே பேசும். நம்மளுடைய எண்ணங்கள் வேற வேறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆனாலும் நம்ம எல்லாருமே இந்த வீட்டில தான் இருக்க போறோம். அப்படித்தானே பெரியப்பா? நான் உங்க மனசை எப்பவும் உடைக்கணும்னு நினைக்கல. ஆனா சில நேரம் தெரியாம இனி அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க விரும்புனா என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். சரி, அப்ப நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் கரெக்ட். உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அனிருத். சம்பூர்ணாவோட மஞ்சள் சடங்குக்கான மஞ்சளை வாங்கிக்கங்க. ஏற்கனவே பேசின மாதிரி இன்னும் 1-2 நாள்ல நாங்க சடங்குக்கு இங்க வந்துடுவோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறத விட இந்த திருமணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிடலாம். ரொம்ப நல்லது. அப்புறம் பேசி முடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணு கூட என்னென்ன அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் நடக்கும். அது போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சம்பூர்ணாவை கட்டிக்க போறவங்க வீட்ல இருந்து மஞ்சள் வந்துருச்சு. ஆனா பொம்மையை கட்டிக்க போறவங்க வீட்ல இருந்து எதுவுமே வரலையே. எப்போ வரும்னு தெரியலையே. நீ இப்ப மாற்றம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல, இத மாற்றம்னு சொல்ல மாட்டாங்க, புரட்சின்னு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற இந்த புரட்சி பயணத்துல உன்னால 2 அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நீ மாத்த வந்திருக்க ஜனங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? வீடு கட்டணும்னு ஆசைப்படலாம், ஆனா அதுக்காக மணல்ல வீடு கட்டினா என்ன ஆகும்னு தெரியுமா? அனிருத், நீ உன்னோட கனவு உலகத்துல இருந்து முதல்ல வெளியே வர முயற்சி பண்ண. அப்புறம் நீ மாத்தணும்னு ஆசைப்படுறியே, அந்த மக்கள் எல்லாம் மாற தயாரா இருக்காங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்க. இங்க பாரு, இந்த சமூகம் உன்னை ஏளனமா பேசி அதுவே உன்னோட மாற்றங்கிற நெருப்பு அணைக்கிறதுக்குள்ள நீ லண்டனுக்கே திரும்ப போயிடு. அடுத்த வாரம் நீ ஷிப்ல போறதுக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்க. நடந்த பார்ட்டி மாதிரி என்னோட டிக்கெட்டையும் வேஸ்ட் பண்ணிடாத. நான் போவேன்ப்பா. ஆனா டிக்கெட்ல இருக்க அந்த டேட்டுங்கிற காலம் இருக்கே, அதை ஃபில் பண்ணாதீங்க. அனிருத், உன்னால முடியாது அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னதை மாத்தி காட்டுறேன். நீங்களாவே ஒரு நாள் நீ சாதிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா என்னால இது முடியாதுன்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நானே உங்ககிட்ட சொல்லுவேன், அப்பா நீங்க என் டிக்கெட்ல டேட்டை நீங்களா ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க சொன்னது சரியா இருக்கலாம்ப்பா, இது என்னோட பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா அதை நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னோட எண்ணங்கள் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானதுதான்ப்பா. உண்மையிலேயே எல்லாத்தையும் காலம்தான்ப்பா முடிவு பண்ணும். யாரு சரி யாரு தப்புன்னு காலம் முடிவு பண்ணும்பா. ஆமாமா, அதுவும் சரிதான். அனிருத்துக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். எப்படியாவது அனிருத் இங்க இருக்கணும்னு தானே எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்க. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா அனிருத், நீ எப்ப தோத்து போறியோ, என்னைக்கு உன்னோட இந்த எண்ணங்கள்லாம் மாறுதோ, அன்னைக்கு எது சரி எது தப்புங்கிற முடிவை நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்டுதான். ஒத்துக்கிறேன்னா சொல்லு. ஒத்துக்கிறேன்ப்பா.
யாரை பத்தி கிளம்புன்னு சொல்ற? ஏய் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இல்லடா, நான் அந்த வீட்டுல சம்மதம் பண்ண வந்திருக்கேன்டா. இங்க பாரு. ஆமா. இந்த வீட்லயா? யாரு இது? ஏய் வேணா, என்னை சுத்தாதீங்க. அவர் கையில மஞ்சள் கொண்டு வந்திருக்காரு. இவர் பொம்மையோட மாமனார்னு நினைக்கிறேன். அடே பசங்களா, பானு பானு, சீக்கிரமா இங்க வா. இங்க பாரு, பசங்க கிட்ட அந்த பெரியவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவரு பொம்மையோட மாமனாரு. அவரு சடங்குக்காக மஞ்சள் கொண்டு வந்திருக்காரு. அவரு மரியாதையோட நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. போ, வேகமா போ. ஏய் என்னை சுத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. இப்படி அந்த கிராமத்துல பெரியவங்கள மதிப்பீங்களா? நிறுத்துங்கடா. கத்தாதீங்க, இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. இவர் நம்ம கிராமத்துக்கு சம்மந்தம் பண்ண வந்திருக்காங்கன்னு சுமித்ரா மாமி சொன்னாங்க. இவர் பொம்மைக்கு மாமனாரு. மாமனாரா? யாரு மாமனாரா? பாப்பா மன்னிக்கணும் சின்ன பசங்க யாரு நீங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க. சரி, முதல்ல தண்ணி குடிங்க. நீ எழுத ஆரம்பிச்சிரு சோமா. You are cut about the rest. Your courage is enough to have a voice of your own. பாண்டு, கரேஜியஸ்க்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நீ ஒன்று பண்ணு, போய் டிக்ஷனரியில் தேடு. I need women like you to change the face of the country. என்ன பண்ற? இன்னும் கிடைக்கலையா? அதை காட்டு. என்ன பண்ற? உனக்கு ஒழுங்கா டிக்ஷனரியில் ஸ்பெல்லிங் கூட பார்க்க தெரியாதா? உன்னோட இங்கிலீஷ் அறிவு அந்த அளவுக்கு இருக்கு. இவ்வளவு வளர்ந்துருக்கிய உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சோமா, ஏன் இப்படி இருக்க? அனிருத்து கிட்ட இருக்க திறமை உன்கிட்ட இல்லையே. அப்படிதானே உங்களை பத்தி அப்பா சொல்லுவாரு. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில. சோமா, பாண்டு நீ என்ன பண்ற? சோமா கொஞ்சம் அமைதியாயிரு. COURAGEOUS. That's how the courage is spell. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. நான் ஸ்பெல்லிங்க பத்தி கேட்டேன். என்னோட முட்டாள் ஃபாரின் மாமா. முட்டாளா? ஏன்? இப்ப யாருக்காக இந்த கடிதத்தை எழுதுறீங்களோ அவளுக்கு கரேஜஸ்னா என்னன்னு இல்ல இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு என்ன மாதிரி அழகு என்ன மாதிரி படிச்ச பொண்ணா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன? யாருமே இல்ல அண்ணி. அண்ணியா? நான் இன்னும் உங்களுக்கு அண்ணி ஆகலையே. கண்டிப்பா ஆயிடுவீங்க. யாருக்கு தெரியும்? சரி, நான் அழகா இருக்கேனா இல்ல ரொம்ப அழகா இருக்கேனா? இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருந்தாகணும். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சரியா 6 மணிக்கு வந்துருவாங்க. அவர் கண்ணுக்காவது என்னோட திறமையோ அழகும் தெரியுதான்னு பாப்போம். அவருக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல? சரி, இங்க பாருங்க, என்னோட மேக்கப்ல எந்த குறையும் இல்லைல்ல? பொய் சொல்லி என்னையே நீ டெஸ்ட் பண்றியா கௌதமி? அதுக்கு உன்னை நான் இப்படியே போக விட்டாதானே? இப்ப அந்த பையனுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். நாம லெட்டரை திரும்பவும் எழுதலாம் தமிழ்ல. உண்மையிலேயே கௌதமி புத்திசாலி தான். அதை அன்னிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? இது வரைக்கும் அவ உனக்கு அண்ணி ஆகல தம்பி சோமா. என்ன பண்ண போற? அனிருத் தான் எதுவுமே சொல்லலையே. இனி என்னதான் பண்ணுவ? அவன் வாயிலிருந்து காதல வர வைக்கிறது நடக்காத காரியம். அவர் வாயிலிருந்து வர்றது கஷ்டம்தான். ஆனா அவரோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், என்ன தவிர அவர் மனசுல யாராலையும் வாழ முடியாது. ஏன் தெரியுமா? என்ன தவிர அந்த மொரட்ட அனிருத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது.
புளி சாப்பிடுறத நிறுத்து. தொண்டை கரகரப்பாய் பேச முடியலன்னா எல்லாரும் ஊமன் சொல்லுவாங்க. ஊமையா? ஊமைன்னா என்னக்கா? யாரால பேச முடியலையோ அவங்கள தான் ஊமன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நம்ம எல்லா பொண்ணுங்களும் ஊமை தானே? எப்படி சொல்ற? அம்மா சொல்லிருக்காங்க, பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசையை யார்கிட்டயாவது சொல்லணும்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவங்களால சொல்ல முடியாதான். அப்படி அவங்க சொல்ல முடியலன்னா வாயிருந்தா ஊமை தானே? நம்ம கிட்ட தான் குரல் இருக்கே. அது பேசாம இருந்து என்ன பிரயோஜனம்? அம்மா தாயே, நீ வாய் மூடிட்டு இருக்கிறதே நல்லது. சும்மா வாதம் பண்ணிட்டே இருக்க. ஆரோக்கியமான வாதம் நல்லது தானக்கா. உன்னோட இந்த புளிப்பான காரமான பேச்செல்லாம் நான் மாமனார் வீட்டுக்கு போனோன்னு எப்படி கேட்க போறேனோ பொம்மி. ஞாபகம் வந்தா உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்களும் நானும் அப்புறம் அம்மாவும் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம். சரி சரி, கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேல்ல? இல்லக்கா, கல்யாணம் நடக்காது, அதான் சந்தோஷமா இருக்கேன். என் கட்டாசுக்கு தான் பதில் வரல, அப்புறம் எப்படி மஞ்சள் வரும்? எனக்கு மஞ்சள் சடங்கு நடக்கலனா அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம் நடக்கலனா நானும் அம்மா விட்டு போக மாட்டேன். வாய் மூடு, அப்படிலாம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா கட்டிக்கு போறவன் இருப்பான்ல, அவன் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிப்பான் பொம்மி. அம்மாவை விட நம்மள அதிகமா யார் நேசிப்பாங்கக்கா? பொம்மி, பொம்மி, உன்னோட வயசான மாமனார் மஞ்சள் எடுத்துட்டு வந்திருக்காரு. சீக்கிரமா வீட்டுக்கு போ. மஞ்சள் வந்துருச்சா? அப்போ உனக்கும் கல்யாணம் தான். என் மாமனார் மஞ்சள் கொண்டு வந்திருக்காரா? அப்படின்னா கட்டிக்க போறவருக்கு கொடுத்த பதிலையும் கொண்டு வந்திருப்பாரே. நான் அந்த கடிதாசிக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம அனுப்பிட்டா. என்ன கடிதாசி? எனக்கு எந்த கடிதாசியும் கிடைக்கலையே. தப்பிச்சோம். அது எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் மஞ்சள் நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொடுத்துருங்களேன். நான் மத்த வேலையெல்லாம் போய் பார்த்துடுவேன். ஆமா, இந்தாமா. நீங்க எவ்வளவு பணம் கேட்டீங்களோ அவ்வளவு பணம் இதுல இருக்கு. கல்யாணம் மட்டும் முடிஞ்சுன்னா இதோட 5 மடங்கு உங்களுக்கு பணம் நான் தர்றேன். என் பங்குக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேலைகளை செய்யறீங்களா? பேச்சு கீச்சு மாற மாட்டீங்களா? ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டா அந்த பொருள் யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியும்ல? இங்க எல்லாரும் என்ன அந்த பொம்மியோட மாமனார்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்ற உண்மைய அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோட அம்மா கிட்டையும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. என் கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளைக்குரிய எல்லா மரியாதையும் எனக்கு கிடைக்கணும். சொல்றது புரியுதா? புரியுது புரியுது. இந்த வயசுலயும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இல்ல. இங்க வா, குடு போ. மாப்பிள்ள மாதிரி இருக்கிறனா? நான் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் தானே? பொம்மிக்கும் எனக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? சரி, நான் கிளம்பட்டுமா? என்னாச்சு என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணாகலையே? ஐயா, தம்பி, சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. இப்பவும் தேவையான வேலை தான் பண்ற. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? போய் இங்க இருந்து. ஏன் அத்தை, மஞ்சள் சடங்கு எனக்கு தானே, நான் வரக்கூடாதா? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. என்ன ஏமாத்தி ஏன் மஞ்சள நீங்க பூசிக்கலான்னு பாக்குறீங்களா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? போ, இங்க இருந்து கிளம்பு. முடியாது. என் கடிதாசிக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கடுதாசியா? அவ சின்ன குழந்தை. கட்டிக்க போற புருஷன் முன்னாடி எப்படி வரணும்னு கூட தெரியாது. நான் அவ அத்தை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கா? இப்படிதான் புகுந்த வீட்டு ஆளுங்க வரும்போது தலைவெறி கோலமா வருவாங்களா? முடிய அவுத்து போட்டு அலையிறது அசிங்கன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? போ போ, முடிய கட்டிக்கிட்டு வா.
இங்க பாருங்க அத்தை, முடிய கட்டுறது கொண்டு போடுறதெல்லாம் நிச்சயமா நான் செய்றேன். அதுக்கு முன்னாடி மாமனார் கிட்ட இருந்து பதில் கடிதத்தை வாங்கிட்டு போறேன். உன் நீல நாக்க அறுத்து உன் முடியோட சேர்த்து கட்டிடுவேன். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அண்ணி. அவளுக்கு புரிய வைங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு விதவை தங்கச்ச தூக்கி சுமக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாவம், அவர் வாயை கட்டி வயித்த கட்டி இந்த தீனி மாடுக்கு எவ்வளவுதான் வாங்கி போடுவாரு. நானா தீனி மாடு? இந்த சடங்குக்கு லட்டு செஞ்சீங்களே, மொத்தத்தையும் ஒழிச்சு வச்சு நீங்களே காலி பண்றீங்க. கடவுளே, இந்த கொடுமையை பாத்தீங்களா? இவ கண்ணு எப்பவுமே சாப்பாட்டுல தான் இருக்கும். பொண்ணை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் மட்டும் முடிவு பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருப்பேன். என்னோட பொக்கிஷத்தை 2 நாளைக்கு நல்லபடியா பாத்துக்குவீங்கல்ல? நல்லபடியா பாத்துக்க. போதும், இதுக்கு மேல இவளுக்கு ஆக்கி கொட்ட என்னால முடியவே முடியாது. இவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் இவ எந்த குத்தம் இங்க பண்ணக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு என் மேக்கப்லாம் நல்லா இருக்குல்ல? சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சரியா 6 மணிக்கு வந்துருவாங்க. மணி 6 ஆயிடுச்சே, இப்போ பொண்ணு பார்க்க வந்துருவாங்களோ? ஒருவேளை அண்ணி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பாண்டு, அப்புறம் அவங்க நமக்கு அண்ணி கிடையாது. இப்போ அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் இல்லையே. அண்ணன் நினைச்சா தடுக்கலாம். நீ வேணா அனிருத் அண்ணா கிட்ட பேசி புரிய வை. எனக்கு ஒன்றும் அடி வாங்குறதுக்கு ஆசை இல்லை, நீங்க வேணா போய் பேசுங்க. சோமானா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார் வந்துருச்சு. அங்க பத்தியா மாப்பிள்ளை பையன்? அவங்க நம்ம அண்ணிய, ச்சே, அவங்க கௌதமிய பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஆமா ஆமா, அங்க பாரு, பாரிஸ்டர் மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம அனிருத் அண்ணன் மாதிரியே இருக்கிறாரு. இனி என்ன பண்றது? பாவம், கௌதமிக்கு பாரிஸ்டர்னா தான் பிடிக்கும். ஆமா. ரொம்ப அழகா இருக்கால? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லு ராஜா, நீயே சொல்லு. அது வந்துப்பா, இவர் தான் அனிருத், எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற மிஸ்டர் கோபியோட மூத்த பையன். ஏதாவது வேலையா வந்தியாப்பா? உங்களுடைய இந்த முக்கியமான நிகழ்வில் என்னால் இடைஞ்சல் எதுவும் இல்லையே? இல்ல இல்ல, நாங்களும் உங்களுக்காக தான் என்ன விஷயமா வந்தப்பா? புக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கவா? ஆ. நான் இப்போ வந்துடுறேன். நீங்க ரசகுல்லா சாப்பிடுங்க. கௌதமியே செஞ்சதா என்ன அது? ஆமா, இன்னைக்கு தான் நம்ம எல்லாரையும் நல்லா செய்யறாளே. ஏன்பா, என்ன புக் வேணும்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? புக் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். எனக்கு உன்னுடைய எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னு என்னை விட யாருக்கு நல்லா தெரியும்? ஓ, ஒருவேளை நீங்க அந்த புக்கை தேடுறீங்களா? அதுதான் காதலி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போவா, அப்போ காதலன் வந்தா. வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, பொண்ணு பாக்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ற கௌதமி? ஏன் பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நான் பண்ணக்கூடாதா? பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவ என்ன பாராட்டினா, மகிழ்ச்சி படுத்தினா,
என்ன திறமையானவளாவும் புத்திசாலியாவும் நினைச்சான். கட்டிக்க போறவன் தன்னை அப்படி நினைக்கணும் தானே எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. கௌதமி, நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்ல, ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு கௌதமி. இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கிறது? எனக்கு தெரியாது. ஆனா உன்னால காத்திருக்க முடியாதுன்னா என்னால தடுக்க முடியாது. உன் வழியில குறுக்க வரவும் மாட்டேன். எங்க ராஜாவுக்கு கௌதமியை பிடிச்சிருக்கு. சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாமா? மா கௌதமி ராஜாவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்குது ரொம்ப. ரசகுல்லா, வடை, பாயசம் எல்லாம் பிடிச்சிருக்கு. இவ என்ன பண்றா? அப்பா, எனக்கு திரும்பவும் அதே மாதிரி பண்ணுதுப்பா. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. என் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பா, போயிட்டு இருக்குல்லப்பா. எனக்கு வைத்தியம் நடந்துட்டு இருக்குல்ல, சாப்பிட்டுருவேன். எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்ன எழுந்துட்டீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பைத்தியம்னா உங்களுக்கு பிடிக்காதா? ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க அவசரமா கிளம்புறோம். போங்க, சீக்கிரம் போங்க. என்னப்பா இவங்க போறாங்க? ஆமாமா. தம்பி 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 நில்லுங்க, எங்க போறீங்க? கௌதமி, பிடிச்சிருக்கு. பாட்டி பாத்தீங்கல்ல, அனிருத்தையே வர வச்சுட்டேன். எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்ல? இதுல நீ ஜெயிச்சிட்டமா. ஆனா அனிருத்தை இங்க வந்து தலகுனிய வச்சதுக்கு பதிலா நீ அனிருத்து முன்னாடி தலகுனிஞ்சு நின்னு இருந்தா அவன் மனச நீ சுலபமா ஜெயிச்சிருக்கலாமே. அவர் மனசு ஜெயிக்க என்ன இருக்கு? அந்த மனசே நான் தானே. உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க அனிருத். உங்க பேரை சொல்லி நான் முகத்துல மஞ்சள் பூசிக்கிறேன். இங்க பாரு பொம்மி, இன்னைக்கு உனக்கும் சடங்கு. மஞ்சள் சடங்கு நடக்கும்போது நீ தேவை இல்லாம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இனிப்பெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால வாயாடி மாதிரி வாய் பேசாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இரு. ஒருவேளை உங்க மாமனார் அந்த கடிதத்தை எடுத்துட்டு வராம கூட இருந்திருக்கலாம்ல. உன்னை கட்டிக்க போறவரு அதை தபால்ல கூட அனுப்பியிருக்கலாம்ல. அப்படிலாம் நடக்குமா என்ன? ஏன் நடக்க கூடாது? யாரு கண்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தபால்கார மாமா கூட அதை கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு அவரு தபால் கொண்டு வர நேரம் வந்துருச்சு. இப்ப சந்தோஷமா? இருக்காத பின்ன.
கவலையா இருக்கா? கடிதாசி இன்னும் வரலன்னு கவலைப்படுறியா? ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பேசாம மஞ்சளை பூசிக்கிறது தான் நல்லது. ஏதாவது அசிங்கமாயிடுச்சுன்னா யார் அவமானப்படுவா? உன் மாமா தானே. சொல்லுடி, மஞ்சள் பூசிப்பல்ல? சொல்லு பொம்மி. பதில் தெரியாம மஞ்சள் பூசிக்க மாட்டேன். நீ பசியில ஊமூலையே தின்னுட்டியா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்சள் பூசுற சடங்கு செஞ்சுதான் ஆகணும். அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணணும். இந்த மஞ்சள் எங்க மாமனார் வீட்டுக்கே திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அப்படியே பைத்தியக்காரி. மஞ்சளை திருப்பி அனுப்பிட்டா உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் கல்யாணம் நடக்கலன்னு இங்க யார் அழுதுட்டு இருக்கிறது சொல்லுங்க. அத்தை, எப்பவும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். நான் கட்டிக்க போற கணவன் கிட்ட இருந்து எனக்கு பதில் வர வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி மஞ்சள் மட்டும் இல்ல, கொஞ்சம் விபத்தை கூட நான் பூசிக்க மாட்டேன். பசுவையும் பொண்ணையும் கட்டி போட்டு தான் வளர்த்தணும்னு எதுக்கு தான் சொல்லுவாங்க. இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. இவ திமிர் புடிச்ச பொண்ணு. இவ வாயால சொன்னா கேட்க மாட்டா. இவளை கட்டாயப்படுத்தி புடிச்சு உட்கார வச்சு மஞ்சளை பூசி விடணும். இல்லனா இவ நம்ம மூஞ்சில எல்லாம் கரிய பூசிடுவா. மஞ்சளை பூசி விடலாம். எல்லாரும் வாங்க. அடியே நில்ல. ஏய் நில்ல. மாட்ட வேணா, உங்களால கட்டி போட்டு வளர்க்க முடியும் அத்தை. உனக்கு பதிலா பசுவை வளர்த்திருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். நீ எங்க உயிரெல்லாம் எடுக்கிற? ஒழுங்கா வா. பொண்ணுங்க எப்பவுமே கோட்டுக்குள்ளதான் வாழணும். அதை எப்பவுமே தாண்டக்கூடாது. நில்லடி. நீங்க எல்லாரும் தான் இப்ப அந்த கோட்டை தாண்டி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பசுமாடு இருந்த நீங்க எல்லாம் காலி ஆயிட்டீங்க. முதல் தடவையா கிராமத்துல இருக்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆம்பளைங்க மட்டும் வரக்கூடிய இந்த மைதானத்துக்கு வந்துட்டீங்களே. என்னங்க அத்தை, என்னங்க பெரியமா? பொம்பளைங்களுக்கெல்லாம் புத்தி கெட்டு போச்சா என்ன? இல்ல அடிக்கிற வெயில்ல கண்ணு குருடாயிடுச்சா? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒன்னும் உண்டு இல்லைன்னு செய்யறேன்டி. ஹாய். அட, எனக்கு கடுதாசி வந்துச்சு. இந்தா உனக்கான கடுதாசி வந்துருச்சு. ஐயோ, ஏன் மாமா, இந்த கடுதாசிங்க எல்லாம் நாம படிக்கிறத விட அதுங்களே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? கேட்க நல்லாதான் இருக்கு. இது கடுதாசிமா. இது என்ன ரேடியோ போட்டியா பேசுறதுக்கு? அது இருக்கட்டும், நீங்க தான் நல்லா பேசுறீங்களே, நீங்களே படிச்சு சொல்லாமே. எனக்கு தான் படிக்க தெரியாதே. குடு குடு, என்ன எழுதியிருக்காங்கன்னு நானே படிச்சு சொல்றேன். உங்களுக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? யார் போட்ட கடுதாசின்னு போய் பாருங்க. போங்க. ஏய் பொம்மி, இங்க பாரு பொம்மி, இந்த கடுதாசில என்ன இருக்குன்னு நான் படிச்சு சொல்றவா. தபால்காரருக்கு இன்னும் நிறைய இடம் போய் கடுதாசியை கொடுக்கணும்ல. ஆமா ஆமா, இந்தாங்கம்மா, இதுல நிறைய ரசகுல்லா இருக்கு. கடுதாசியும் சேர்த்து இதையும் அனுப்பியிருக்காங்க. வீட்டுல போய் நல்லா ரசகுல்லா சாப்பிடுறேன்ன. வரேன். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பலகாரத்து மேலதான் கண் இருக்கு. வா, என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கடிதத்தோட கவர் தொலைஞ்சு போனதுனால உன்னோட கடிதத்தை உன்னை கட்டிக்க போறவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. என்னை மன்னிச்சிடு. ஆனா உன்னுடைய போராட்டத்தை மட்டும் விட்டுறவே விட்டுறாத. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற உரிமையே கிடையாது. உன்னுடைய எல்லா நிபந்தனைகளும் ஏத்துக்கிட்டா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க அம்மாவையும் கூட கூட்டிக்கிட்டு போ. அப்புறம் உனக்கு எவ்வளோ ரசகுல்லா வேணுமோ அவ்வளோ நீ சாப்பிட்டுக்கோ. இப்படி அடக்குமுறைக்கு எதிராக நீ குரல் கொடுத்துருக்க பாத்தியா? அந்த தைரியத்துக்காக நான் உன் கூட இருப்பேன்.
உன்னை யாராவது கல்யாணம் பண்ண சொல்லி நிர்பந்திச்சா நீ கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு பேரிஸ்டர். உனக்கான உரிமையை நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தருவேன். என் வருங்கால கணவர் என் நிபந்தனையை ஏத்துக்கிட்டாரா? எப்படி ஏத்துக்காம போவாரு? எங்க பொம்மி ஒன்று கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? உண்மையாவா சொல்றீங்க மாமா? சத்தியமா. அத்தை, மாமா சொன்னதை கேட்டீங்களா? இந்த ரசகுல்லாவெல்லாம் எனக்கு தானே அனுப்பியிருக்காங்க. அதனால அதை என்கிட்ட கொடுங்களேன். நீங்க எவ்வளவுதான் சாப்பிடுவீங்க அத்தை? நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கும் கொடுங்களேன். பொம்மி அனுப்பின கடிதாசி ஏதோ ஒரு பேரிஸ்டர் கையில் கிடைச்சிருக்கு. அந்த வேலை வெட்டி இல்லாதவன் இவ கூட சேர்ந்து போராட தயாரா இருக்கானா. இங்க பாத்தியா, அவரோட விலாசத்தையும் கொடுத்துருக்காரு. யார் செஞ்ச புண்ணியமோ பொம்மி அனுப்பின கடிதாசி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இவ்வளோ இன்னும் பார்க்கல. இதுங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டா இந்த உலகமே தலைகீழாயிடும். பொம்மி, இனிமே மஞ்சள் சடங்கு பண்ணலாம்ல? வாமா. நாட்டு விடுதலைக்காக எவ்வளவு பத்திரிகைகள் இருக்கு, எவ்வளவு நூல்கள் இருக்கு. ஆனா பெண்களோட விடுதலைக்காக எதுவுமே இல்லையே. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா குரல் கொடுக்க யாருமே இல்லையே. சமூகத்துல மாற்றம் வரணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்னோட அறையில நீ மாற்றம் வரணும்னு ஆசைப்படலையா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே வரும்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துணையா இருக்கிற யாரோ ஒருத்திய நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கௌதமிய இந்த வீட்டோட மருமகள் ஆக்கிடலாமா? நாளைக்கே உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கணும். இதுக்கு தலகுனிய வேண்டிய வேலையே இல்ல அனிருத். இங்க பாரு, நீ என்னோட தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள. ஒரு அப்பனா நினைக்காம ஒரு நண்பனா எதை வேணாலும் சொல்லு. அது அப்பா, அது பெரியவங்க நீங்களாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் கௌதமி கிட்ட தனியா என் மனசுல இருக்கிறத பேசணும்னு ஆசைப்படுறேன். அதான் இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ப்ரப்போஸ். வெளிநாட்டுல இருந்து வந்ததும் அங்க இருக்கிற எல்லா கல்ச்சரையும் மறந்துருப்பேன் தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, நீ இப்பயும் ஞாபகம் வச்சிருக்க. ப்ரப்போஸ் பண்ணு, ஆனா சீக்கிரம் பண்ணு. சரிப்பா, நான் நாளைக்கே கௌதமி கிட்ட பேசுறேன்ப்பா. ரொம்ப நல்ல விஷயம். நான் நினைச்சத நீ செஞ்சிட்ட. இனிமே பாரு, அனிருத் காதலுங்கிற கடல்ல மூழ்கி போயிடுவான். அவன் மனசுல இருந்த மாற்றங்கிற எண்ணம் கரைஞ்சு போயிடும். பொம்மி, ஷோ அத்தை, இவ மறுபடியும் படுக்கையிலே உச்சா போயிட்டா. ஓய் எழுந்துரு, நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. ஐயய்ய, நாக்கு மட்டும் 40 அடி நிலுது. படுக்கை ஈரமாக்க உனக்கு வெக்கமா இல்லையா? அண்ணி 4 போடுங்க, அப்பதான் அவளுக்கு புரியும். ஒன்னும் இல்ல பொம்மி, நீ அழாத. போமா, போய் கை கால் கழுவு. அம்மா உனக்கு வேற துணி எடுத்துட்டு வரேன். போமா, அழாத போ. சம்பூர்ணா, இவளை கூட்டிட்டு போ. போ.
அண்ணி பாய் படுக்கையெல்லாம் நான் மாத்திடுறேன். அண்ணி இன்னைக்கு வரைக்கும் நீங்க பண்றீங்க, நாளைக்கு அவ மாமனார் வீட்டுக்கு போவால, அப்பாவை ஈரம் பண்ண துணியெல்லாம் யார் துவைப்பா? அவ புருஷனா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் எவ்வளவு நாள் என் மடியில படுத்துக்க போற? ஏன் நான் என்ன அவ்வளோ கனமாவா இருக்கேன்? புகுந்த வீட்டுக்கு போனாலும் நான் உன் மடியில் தாமா படுத்திருப்பேன். நீ என் செல்ல பைத்தியம்டி. ஒரு விஷயம் தெரியுமா பொம்மி? உன் கல்யாண புடவை எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அட போங்கம்மா, அது ரொம்ப கனமா இருக்கு. மெல்லிசா ஒரு புடவை கொடுமா, கட்டிக்கிறேன். அப்படியெல்லாம் கட்டக்கூடாதுமா, இதுதான் சடங்கு. கல்யாணத்தப்போ நீ இப்படிதான் கட்டிக்கணும். இந்த சடங்கெல்லாம் யார் உருவாக்குனதோ ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ணல. கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களா சொல்லுங்க? பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல. இப்படி ஒரு சட்டம் போடும் போது உன்கிட்ட எதுவும் கேட்டாங்களாமா? இங்க பாரு பொம்மி, இப்ப என்ன சடங்கு இருக்கோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதை நல்லபடியா புரிஞ்சுக்கோ. புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்குமா என்ன? ஆமா, அப்படிதான். எல்லா நல்ல மனைவிகளும் அப்படிதான் செய்வாங்க. ஒரு நல்ல புருஷன் அப்படி என்னெல்லாமா செய்வான்? இங்க பாரு பொம்மி, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. அதே மாதிரியே நீ ஒரு நல்ல மருமகளாவும் நல்ல மனைவியாவும் இருக்கணும். புகுந்த வீட்டுல நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன்னோட புருஷனை உன்னோட கடவுளா நினைச்சுக்கணும். புருஷனை கடவுளா நினைச்சா அப்ப கடவுளை என்னமா நினைக்கிறது? ஒருவேளை என் புருஷனுக்கு 4 கை இருக்கும் போல இருக்கே. அவரோட 4 கைகள்லயும் ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பாரா? கடவுளை மாதிரி மந்திரம்லாம் பண்ணுவாரா என்ன? அப்படியெல்லாம் இல்லம்மா. அதுக்கு எதுக்கு அவரை சாமியா நினைக்கணும்? என்ன மாதிரி என் புருஷனும் இருந்தா அப்போ நானும் அவருக்கு சமம் தானேம்மா. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உனக்கு எப்படி தோணுது? அதுதாம்மா புரியல. மா பசிக்குதுமா. ஐயோ இல்ல, இதுக்கப்புறம் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ விரதம் இருக்கணும்டா. பொண்ணை இப்படியே கொஞ்சிக்கிட்டு தான் இருக்க போறீங்கன்னா கல்யாணம் நல்லா மாத்தி வச்சுக்கலாமா? பொம்மிய தயார் பண்ண அனுப்பலையா? சரிங்க அண்ணி, இதோ அனுப்பி வைக்கிறேன். இங்க பாரு பொம்மி, இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு அத்தை உன்னை ரொம்பவே அழகான ஒரு பொம்மை மாதிரி அலங்கரிக்க போறாங்க. உனக்கு அப்படி பண்ண தெரியாதம்மா? பண்ணலாம். ஆனா என்ன? நீ கொஞ்சம் வாயை மூடு. உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இனிமேல் எப்போ நான் என்னம்மா சொல்ற நீயும் என் கூட புகுந்த வீட்டுக்கு வருவல்லம்மா? பொம்மி கிட்ட இப்ப நான் போய் சொல்லிதான் ஆகணும். அப்படி சொல்லாம நான் உண்மையை சொன்னா இவ கல்யாணத்துக்கு தயாராக போகவே மாட்டா. ஆமா, நானும் தான் வருவேன். 2-3 நாள் கழிச்சு வருவேன். அங்க புகுந்த வீட்டுல நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. அதாவது வீடு காண்றது, மறு வீடு, இப்படி அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சது நான் வந்துருவேன். 2-3 நாள் நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? நீயும் என் கூட வரணும். பூமி, வர முடிஞ்சா நான் வரமாட்டேனாமா? நீ மன பொண்ணா இருக்கிறத பாக்குற பாக்கியம் என் தலையெழுத்துல இல்லையேம்மா. நாம கதையில எல்லாம் படிக்கிற ராஜகுமாரி மாதிரி அழகா போய் உட்காரு. இல்லம்மா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ என் பக்கத்துலயே தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. அம்மாவும் கூட அங்க வரக்கூடாது. நீ ஏமா அப்படி சொல்ற? நீ என் கூட வரலன்னா நானும் போக மாட்டேன். பொம்மி, பொம்மி கொஞ்சம் நில்லு. எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுங்க முதல்ல. பல்லக்குல நான் உட்காரவே மாட்டேன். நீ வரலன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ போதும்மா, நீ எதுக்குமா அம்மாவை இப்படி வருத்தப்பட வைக்கிற? நீ ஏன் பொம்மி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு கல்யாணம் போன அலங்காரம் நான் பண்ணக்கூடாதுமா. நீ கல்யாணம் பண்ற மனமேடைக்கு நான் வரக்கூடாதுமா. ஏமா வரக்கூடாது? ஏன்னா நான் ஒரு விதவம்மா.
நான் வந்தாலே அபசுகுணம்மா. என் வாழ்க்கையே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் ஒருவேளை மணமேடையில கால் எடுத்து வச்சா உன் வாழ்க்கையும் சபிக்கப்பட்டது ஆயிடும். இப்போதைக்கு நீ இதை மட்டும் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அம்மா 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 அம்மா, இந்த உலகத்திலே எனக்கு மோசமான நாள்னா அது நீ என் கல்யாணத்தை பார்க்காம இருக்க நாள் தான். உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நான் பல்லக்குல போனா அதானமா எனக்கு பெரிய அபசகுணம். மா சரிம்மா, நான் போறேன். நீ சொன்னபடியே நான் எல்லாத்தையும் செய்றேன். இந்த கட்டைய கூட நான் எடுத்துட்டேன் பாரு. வெளியே வர வேணாம்னு நினைச்சா வராத. ஆனா இந்த அறைக்குள்ளேயே இருந்து இந்த சின்ன ஓட்டு வழியா என்னோட கல்யாணத்தை நீ பாருமா. நான் கல்யாண பொண்ணு உட்காரும் போது நீ என்ன பாப்பல்ல. முனுசாமி, இங்க பூ எங்க கிடைக்கும்? பூக்கடையில தான். அப்படியா? அது எனக்கு தெரியவே தெரியாது. கூட கூடையா பூ வாங்கணும்னா எங்க கிடைக்கும்? எதுக்குண்ணா? அது கௌதமிக்காக நான் பூவாலேயே ஊஞ்சல் செய்ய போறேன். ஊஞ்சல் ஆடுறதுக்கு கௌதமி அண்ணி சின்ன குழந்தையா என்ன? நான் உன்னால பாண்டுவுக்கு அண்ணியாக முடியுமான்னு நான் அவளை ஊஞ்சல்ல உட்கார வச்சு கேட்பேன். அத நானே சொல்லிடுவேனே. ஆமா ஆமா ஆமா. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரிய முதலாளி. இன்னைக்கு சுகுமாருக்கு கல்யாணம். உங்களோட புனித பாதங்கள் கல்யாண வீட்டில் பட்டுச்சுன்னா முதலாளி, குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னால் இன்னைக்கு வர முடியாது, ஏன்னா லிக்கர் ஃபேக்ட்ரியில் வெள்ளக்கார ஆஃபீஸர்ஸோட மீட்டிங் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ண வாழ்க்கையே மாறி போயிடும்னா நான் அடுத்த வாரம் பண்டிகை அப்போ ஆசீர்வாதம் பண்ணவா? உறவு முறைக்கு ஒரு தராதரம் இருக்கு கணக்கு புள்ள, உனக்கு தெரியும்ல. நீ எங்களை உனக்கு சரிசமமா நினைக்கிறியா? நாங்க ஜமீன்தாருங்க. இந்த பணத்தை வாங்கிக்க, பசங்களுக்கு அன்பளிப்பா கொடு. அன்பளிப்பு இங்க கொடுத்தா எப்படி பெரியப்பா? கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் கொடுக்கலாம். சுகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துல கலந்துக்கலன்னா அவளாம் ஒரு ஃப்ரெண்டா சொல்லுங்க? சுகுமாரோட கல்யாணத்துக்கு நான் வரேன். ரொம்ப நன்றி சின்ன முதலாளி. அனிருத், நீ இன்னைக்கு கௌதமி வீட்டுக்கு கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொன்னல? ஆமாப்பா, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் சொல்லிடுறேன். சோமு, நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் நீ சரியா பண்ணிடுவல? பிரமாதமா பண்ணிடுறேண்ணே. நீங்க கேட்காமலே அண்ணி ஆமான்னு சொல்லிடுவாங்க. ஐயா, இன்னும் நான் உனக்கு அண்ணி ஆகல. பாண்டு, நல்ல காரியம் பேசுறப்ப அபசகனமா பேசாத. நம்ம நாக்குல இருக்கிறது சரஸ்வதி, புரியுதா? எதுக்கு கோவப்படுறீங்க பெரியப்பா? கடவுள் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க முடிச்சு ஒருத்தர் சொல்றதுனால மாறி போயிடுமா என்ன? மஞ்சள் பூசுற சடங்குலையே பொம்மி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். மணமேடையில தான் கட்டிக்க போறவன் கிழவனு தெரிஞ்சா பத்ரகாளியா மாறிடுவா. அப்படியெல்லாம் அவ எதுவும் செய்ய மாட்டா. கல்யாணம் முடியிற வரைக்கும் அவ மயக்கமாவே இருப்பா. அதுக்குத்தான் இத வச்சிருக்கேன். இதுல நான் அப்படிப்பட்ட மருந்த சேர்த்திருக்கேன். முட்டாள் மாதிரி பண்ணாத. இதை எப்படி அவ சாப்பிடுவா? அவ தான் உண்ணாவிரதம் இருக்காளே. அது எனக்கு தெரியாதா? ஆனா இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோங்க. பசி வந்தா அவ என்ன வேணா செய்வா. அவ பாயாசத்தை பார்த்த உடனே விரதத்தை விட்டுட்டு இதுல இருக்க பாயாசத்தை ஒரு துளி விடாம சாப்பிட்டுருவா. நீங்க அதுக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. உங்க தங்கச்சி இது எதையும்
பார்க்க விடாம பண்ணுங்க. அவ செல்லமா வளர்த்த கிளிய ஒரு வயசான குரங்கு கையில நம்ம புடிச்சு கொடுக்கறத அவ அங்கிருந்து பார்க்க கூட விடக்கூடாது, புரியுதா? அந்த விஷயத்துல நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ கிழவனை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பூமி. யாரு தடுக்கிறா நான் பாக்குறேன். கணக்குப்பிள்ள மாமா, மாமனாரும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகணுமா என்ன? அப்படி ஏதாச்சும் சடங்கு இருக்குதா? அப்படிலாம் இல்லை அனிருத் ஐயா, அப்படிலாம் எந்த சடங்கும் இல்லை. அப்புறம் அவர் மாமனார் இல்லை, அவர் தான் மாப்பிள்ளையே. அப்படியா? ஏதாவது விதவை மறுமணம் நடக்குதா இல்ல பொண்ணுக்கு அவ்வளவு வயசு ஆகிடுச்சா? இல்லை இல்லை, அது வாங்க வாங்க வாங்க. இந்த வயசுலயும் 2 பேர் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம சமூகத்திலயும் மாற்றம் வர்றதுக்கான அறிகுறி தான் இது. இவங்கள மாதிரியும் நிபந்தனை கடிதம் போடுற பொண்ணு மாதிரியும் ஆளுங்க இருந்தாலே போதும். இது என்ன? வாங்க வாங்க வாங்க. என் செல்ல பொம்மி குட்டி, இதெல்லாம் காலங்காலமா நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர சடங்குமா. புது பொண்ணு இதை வச்சிருக்கணும். அப்பதான் உன் கணவனுக்கு மனைவி ஆகிற பெரும்பாக்கியம் கிடைக்கும். பெரும்பாக்கியம்னா என்ன? அது ஏதாவது சாப்பிடுற பொருளா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு ரொம்ப பசிக்குதா? அதனாலதான் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீ பேசுற பொம்மி. ஆமா, உங்களுக்கும் பசிக்குது போல இருக்கே. ஏன் அப்படி கேக்குற? நீங்க தான் சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே, அதான் கேட்டேன். என்ன பண்றது பொம்மி, இன்னைக்குதான் நீ கிளம்பி போயிடுவியே. அப்புறம் நீ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான் என் மனசுல நிக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் மாமி உனக்காக இந்த பாயாசத்தை எடுத்துட்டு வந்திருக்க. இந்த சாப்பிடு சாப்பிடு. ஆமா, எப்பவும் நீங்க சடங்கு சடங்குன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன புதுசா அதை உடைக்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லடி. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போக போறியே. அதனால நீ எப்பவும் என்னோட அன்பை மட்டுமே ஞாபகம் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன், புரியுதா? அதனாலதான் இந்தா சாப்பிடு. சடங்கு மீறினா பாவம்னு சொன்னீங்க. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சாதானே உனக்கு பாவம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு மாமியே உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? இந்தா சாப்பிடு. ஆ காட்டு, ஆ காட்டு. நீ எனக்கு பாயாசம் கொடுக்காம என்ன பண்ற? நான் பொம்மையை விட பெரியவ தானே, நானும் கல்யாணம் பண்ணு தானே. அப்ப நீ எனக்கு தானே முதல்ல பாயாசம் தரணும். அக்கா சொல்றது சரிதானே அத்தை? சம்பூர்ணா இந்த பாயாசத்தை சாப்பிட்டா கல்யாணம் முடியற வரைக்கும் மயங்கல்ல இருப்பா. அப்புறம் எல்லாமே நாசமா போயிடுமே. ஓட்டி விடுங்க. இல்ல இல்ல, இத நீ சாப்பிட கூடாது. அப்படி இல்லடி, இப்ப இத நீ சாப்பிட கூடாது. உன்னோட கல்யாண சடங்கெல்லாம் நேத்தே ஆரம்பிச்சிருச்சுல. நீ இத இப்ப சாப்பிட்டா அப்புறம் சடங்கெல்லாம் முறிஞ்சு போயிடும்ல. இங்க பாரு, பொம்மி ஒரு சின்ன குழந்தை, ஆனா நீ பெரிய பொண்ணு. உன்னால கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க முடியாதா சம்பூர்ணா? சரி, நான் சாப்பிடல. ஏய், இங்க பாரு இங்க பாரு. வெளியே போய் யாருகிட்டையும் எதுவும் சொல்லிடாத, சரியா? அம்மாவோட இடத்த அம்மாவால மட்டும்தான் நிரப்ப முடியும், இல்ல? சரிம்மா, நீ இப்ப வெளியே போ. பொம்மி, இந்தா அத்தை கையால பாயசத்தை சாப்பிடு. சாப்பிடுமா.